சித்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 18வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த புனித வெள்ளிக்காக தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட எங்களுக்காக அறையப்பட்ட தேவகுமாரன், பரிசுத்தமுள்ள தெய்வம், எல்லா மனுஷருக்காக ஜாதி மதம் வேற்றுமை பார்க்காமல் தகப்பனே இந்த பூமியிலே மனுஷ உருவம் கொண்டு தகப்பனே பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரணத்தை ருசி பார்த்தீராண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே, உம்முடைய பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக மாத்திரமே எல்லா மனுஷருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட முடியும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் பேசின கடைசி 7 வார்த்தைகள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் பேசின இந்த 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாளில் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் தியானிக்க இருக்கிறோம், பேச இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராகப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் பேசின முதல் வார்த்தை லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக நீர் பரிந்து பிதாவாகிய தேவரிடம் பேசினீர் ஆண்டவரே. மன்னிக்கும்படியாக கெஞ்சினீரன் ஆவியானவரே. இப்பேற்பட்ட தியாக உள்ளம் அப்பா தகப்பனே அப்பா யாருக்கு வரும் என்றாச்சா தகப்பனே. நீர் தெய்வம் அல்லவா, நீர் மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீட்ட தெய்வ ஆட்டுக்குட்டி அல்லவா, எங்களுக்காக பரிந்து பேசின தெய்வம். இன்றும் கூட உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை மன்னிக்கும்படியாக, தண்டனைக்குட்படாதபடிக்க, மரணத்தை ருசி பார்க்காதபடிக்க, ரட்சிப்பை பெறும்படிக்காக தகப்பனே எல்லா மனுஷருக்காக பிதாவாகிய தேவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. லூக்கா 23:43 2ஆம் வார்த்தையாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று உம்மோடு சிலுவையில் அறியப்பட்ட கள்ளன் ஒருவனுக்காக நீர் பரிந்து பேசினீர் என் ஆண்டவரே. அவருடைய குற்றங்களை நீர் மன்னித்தீரப்பா. ரட்சிப்பை பற்றி நீர் பேசியிருக்கிறீர் என் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த கிருபையான நிச்சயத்தை நீர் அருள் செய்தமைக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி செலுத்தீரோம். இவ்வேளையிலும் கூட மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பார்த்து இரக்கம் பாராட்டி உடைய ஜீவனை நீர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பை கொடுங்கப்பா. மனம் திரும்பி உமக்காக வாழத்தக்கதான கிருபை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. யோவான் 19:26-27 3ஆம் வார்த்தையாக, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஆமேன் என் தகப்பனே. அப்பா பிதாவே ஆண்டவரே, மரண தருவாயில நீர் இருக்கும் பொழுது தாயாரை குறித்து நீர் கவனம் செலுத்தினீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அவரை பார்த்து கொள்ளும்படியாக சகோதரனுக்கு நீர் கட்டளையிட்டீரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த உன்னதமான ஒரு மகனின் ஒரு தியாகமான குணம் என்றாஜா அப்பா இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்றாஜா. ஆவியானவரே அமீன் அப்பா. நாங்கள் எங்களை குறித்தே நாங்கள் பாராதபடிக்க எங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு நாங்கள் வாசம் பண்ணும்போது தகப்பனே அவர்களை குறித்தும் நாங்கள் ஆண்டவரை யோசிக்கவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தக்கதாக அன்பாய் நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டுமாய் தேவன் நீர் முன்மாதிரியாய் நீர் வாழ்ந்தீர் ஆண்டவரே. அமீன் அப்பா. நமக்கு நன்றி 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 அப்பா. 4ஆம் வார்த்தையாக மத்தேயு 27:46 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லா மனுஷருடைய பாவங்கள் உம்மீது வந்தது நிமித்தமாக பாவமே முழுவதுமாக சூழ்ந்திருந்ததுனால தகப்பனே பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவன் அப்பா அவருடைய பார்வைக்கு நீர் மறைக்கப்பட்டீரேன் ஆண்டவரே. அப்பா பிதாவை அவ்வேளையில் நீர் கதறீரே ஆண்டவரே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அமீனப்பா. எங்களுக்காக அந்த பரலோக வாழ்வை விட்டு பூமிக்கு வந்த தெய்வம் தகப்பனே எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக அந்த பரிசுத்தருடைய அந்த உறவு முறை அந்த சன்னிதானத்திலிருந்து விலகி இருந்தீரேன் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாக தானே தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப கிருபை தருவீராக தகப்பனே. உங்க சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இரக்கமும் கிருபையுமாயிருங்க என்றாச்சா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மகா மேன்மையை ஒவ்வொரு மனுஷரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. 5ஆம் வார்த்தையாக யோவான் 19:28 தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே அப்பா பிதாவே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையின் பாடுகளை சுமந்து கொண்ட நேரத்திலே ஆண்டவரே அப்பா பிதாவே குத்து உயிரும் குலை உயிருமாக தகப்பன் நீ தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே தாகமாயிருக்கிறேன் என்று அவ்வேளையிலும் அப்பா எங்களுக்காக பரிந்து பேசினீர் ஆண்டவரே. ஒரு ஆத்தும தாகம் உங்களுக்குள் இருந்தது என்று அஜா தகப்பனே. மனுஷீக சரீரத்தில் உண்டான தாகம் அல்ல, அது ஆத்துமா ஆமீன் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு தாகம். ஆமீன் அப்பா. அப்படி சுற்றி
இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்கு நேருவாய் நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விளம்பினீர் அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தாகம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் என் ராஜா. ஆத்ம மீட்பு, ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம பாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக தகப்பனே. ஆமீனப்பா. உம்முடைய ஏக்கங்கள் எங்களுடையதாய் மாறட்டும் என் ராஜா. எங்களுக்குள்ளே அது ஊற்றப்படட்டும், விதைக்கப்படட்டும். நாங்களும் உமக்காக ஆண்டவரே ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதான கிருபை தாங்க. எல்லா இடங்களும் வார்த்தைகள் பிரஸ்தாபப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. 6ஆம் வார்த்தை, மன்னிக்கவும், 5ஆம் வார்த்தையாக யோவான் 19:28. நீர் சொன்னபடி ஆண்டவரே உமக்கான தாகம் அல்ல, ஆத்ம மீட்புக்கான தாகம். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எங்கள் வாழ்நாட்களில் எல்லாம் என் தகப்பனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவகுமாரன் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக நாங்கள் உமக்காக வேலை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது நீர் மகிழ்வடைவீராக ராஜா, நீர் மகிமை அடைவீராக என் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 6ஆம் வார்த்தை யோவான் 19:30. முடிந்தது. ஆமீன் தகப்பனே. அப்பா பிதாவே, பரலோகத்தில் இந்த பூமியிலே ஆண்டவரே கன்னி மரியாளிடத்தில் நீர் எந்த நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டீரோ உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே உம்முடைய மரண பரியந்தம் நிறைவேற்றினீர் அப்பா. தகப்பனே எந்த நோக்கத்துக்காக பரத்திலிருந்த பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பினாரோ ஆண்டவரே ஜனங்களை மீட்கும்படியாக, ஜனங்களுக்காக உடைய திரு சரீரத்தை, திரு ரத்தத்தை சிந்தும்படியாக அந்த பூமியிலே அனுப்பினார் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்றினவராக தகப்பனே. சகலமும் முடிந்தது என்று பிதாவாகிய தேவனிடம் நீர் சொன்னீரே அப்பா. தகப்பனே எல்லாவற்றையும் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை சகலத்தையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. வெற்றியாளனாய் இருந்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே நாங்களும் அப்பா தகப்பனே எங்களுடைய கடமைகள், நீங்க கொடுத்திருக்கிற உலக பிரகாரமான கடைகளை காட்டிலும் ஆண்டவரே பரலோகத்தின் கடமைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு பெறாத பிள்ளைகள் வருகிற நாட்களிலே ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தாங்க. ஆமீன் என் தகப்பனே. அப்பா பிதாவை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் புரிய வேண்டுமாய் இவ்வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. உம்முடைய சித்தத்தை நாங்களும் செய்து முடித்தவர்களாய் உம்முடைய பரிசுத்த சமூகத்து வரத்தக்கதான கிருபை தாங்க. உங்க ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான கிருபை தாங்க. நன்றி, நன்றி, நன்றி. 7ஆம் வார்த்தையாக லூக்கா 23:46. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனிடம் என் அப்பா தகப்பனே உம்முடைய ஜீவனை நீர் அர்ப்பணித்தீரப்பா. தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோக்கத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஜீவன் வந்ததோ சகலத்தையும் செய்து முடித்தவராக தகப்பனே இந்த ஜீவனை பிதாவாகிய தேவனை நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவ்விடத்திலே அப்பா உம்முடைய மரணம் இருந்தாலும் தகப்பனே நீர் வெற்றியாளராய் இருந்தீர் ஆண்டவரே. சிலுவையில் நீர் ஜெயம் எடுத்தீர் என் தகப்பனே. பிசாசின் தலையை ஆண்டவரே சிலுவையில் பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக அவன் தலை நசுக்கப்பட்டது, அவன் கிரைகள் அழிக்கப்பட்டது. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லா கட்டுகள் அறுக்கும்படியாக தேவனுடைய மகா வல்லமை எங்கள் மீது இறங்குவதற்காக நன்றி அப்பா. உடைய பரிசுத்த வல்லமையினால இன்றும் பிசாசின் கிரையில் முறியடித்து ஜெயம் பெற தேவாதி தேவர்களுக்கு அனுகிரகம் புரிவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா. அப்பா எங்கள் ஜீவன் பரலோகத்தின் இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரை வாஞ்சையுள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துங்க. தேவ சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில பிள்ளைகள் மீது அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும் என் ஆண்டவரே. ஒரு யுத்த சேனை உமக்கென்று எழுப்பட்டும் அப்பா. ஆமீன் தகப்பனே. அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா பிதாவே கண்ணுக்கு மறைவாய்ந்து செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லாம் மோசம் போகிற வஞ்சிக்கிற ஆவின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே அவன் தந்திரங்களை முறித்தவர்களாக, முறியடித்தவர்களாக, தகர்த்தெடுப்பதற்காக தேவ வல்லமை அக்கினியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மீது முற்றப்பட வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. அமீனப்பா. சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீராண்டவரே. அப்பா எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டீரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றினராக தகப்பனே, ஜெயக்கொடியாக, யெகோவா நிசியாக தகப்பனே, அப்பா வெற்றியாளராக இருந்தீரே
ஆண்டவரே, அதே போல நாங்களும் எங்கள் ஜீவன் பிரிவதற்கு முன்பதாக தேவ சுத்தத்தை நாங்களும் நிறைவேற்ற கர்த்தாவே, இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நிச்சயமான பாக்கியத்தை அருள் செய்யுங்க. உம்முடைய முத்திரைகள் மீது போடுங்க தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரலோக வேலையை நீங்க கொடுத்திருக்கீங்க. எங்களுடைய புத்திக்கு அது எட்டுவதாக எல்லா பிள்ளைகளுக்குமான வெளிப்பாடுகள், தரிசனங்களை தேவன் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வேலையிலே கவனமாயிருந்து ஆண்டவரே, வாஞ்சியாயிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்களாக ஜீவ கிரீடத்தை பெறக்கூடிய கிருபை அருள் செய்யுங்கப்பா. நித்தியமான வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க வேளையில் நிச்சயத்தை கொடுங்க தகப்பன். எங்கள் மீது முத்திரையை போடுங்க ஏசப்பா. எங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா. ஒவ்வொரு நாளும் தகப்பன் சிலுவையின் பாடுகள் எங்கள் முன்பதாக வைத்து ஆண்டவரின் நாளை நாங்கள் தொடங்கவும் முடிக்கவும் கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.